வணக்கம் full stackers. அடுத்தது subtraction and division python வச்சு எப்படி பண்றதுன்னு பார்ப்போம். Division to divide two number we use double slash. மீதி ப்ரோக்ராம்ல வந்து single slash போடுறோம், இங்க double slash. Write a program. Accept the number of input test cases, the two integers, create a variable difference, create a variable division and difference. So இங்க mapல நமக்கு int வரப்போகுது. Input dot split பண்றோம். Difference equal to a minus b. Division equal to a by b. Print a. இது actually to get an integer output தான். நம்ம வந்து division can return an integer or float. சரியா? இப்போ இங்க எல்லாமே whole நம்பரா இருக்கு. நம்ம a double slash b கொடுத்தோம்னா என்ன ஆச்சு? கரெக்ட் தானே? Debug my code. Yeah. The quotient. Okay. Quotient வேணும். நம்ம எப்படி கொடுப்போம்? நமக்கு டபுள் ஸ்லாஷ் கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு ரிமைண்டர் அதுவும் இல்லையா? என்ன தப்பு செய்யறேன்? எக்ஸ்பெக்டட் வந்து 0,1. டிஃப்ரென்ஸ் அண்ட் டிவிஷன் தானே. நான் ஏ அண்ட் பி பிரிண்ட் பண்ணிட்டேன். சாரி நம்ம டிஃப்ரென்ஸ் அண்ட் டிவிஷனை பிரிண்ட் பண்ணணும். இப்போ ஒரு கொஸ்டின் இருக்கு. என்னன்னா பாயிண்டா வருது. இதை நம்ம டபுள்ஸ் இதான் என் கொஸ்டினா இருந்தது. இப்போ டபுள் ஸ்லாஷ் குடிக்கும் போது என்ன ஆகும்? 2.0 வராது, 2 அப்படின்னு வந்துடும். குட், கீப் இட் அப் சொல்லிட்டாங்க. அடுத்தது division with integer and decimal output. இப்போ a and b will always return a float. சரியா? 5/3 எப்பவுமே இப்படிதான் கொடுக்கும். But a double slash b will always return an integer. Rounds to the closest integer. 5/3 1 கொடுக்கும், 3/3 1, 7/3 2. சரி, இப்போ என்ன டாஸ்க்? Accept the number of input, each line 2 integer, declare them AV, create a variable x, division of a and b, float. First வந்து float-ஆ கொடுக்கணும், a and b வந்து integer-ஆ கொடுக்கணும். அடுத்தது ஸோ இப்போ இது கரெக்டா? இன்ட்டு செகண்ட் லைன் நம்பர் 4 கரெக்டு, லைன் நம்பர் 5 கரெக்டு. இது a and b வந்து இப்போ என்ன ஆகும்? ஃப்ளோட் வந்துடும். ஃப்ளோட்னா என்ன? டெசிமலாக வரும். இப்போ நமக்கு இன்டிஜராக வரும். சரியா? அடுத்தது practice problem, squats. You decided to do a x set of squats at the gym today. Each set consists of 15 squat. x set பண்ண போறோம். ஒரு செட்டுக்கும் 15 இருக்கு. Determine total number of squats that you did today. First line t, first and only line of each test case contain integer x. இது வந்து t x இன்டிஜரா இருக்கு. இப்போ டோட்டல் ஸ்குவாட் எவ்வளவு? நம்ம டைரக்டா பிரிண்டே பண்ணிடலாம். பிரிண்ட் ஒரு ஸ்குவாட்டுக்கும் 15னா 15 இன்டூ எக்ஸ். இதான் ஆன்சர். 15 4 60 15 99 14 85. என்ன சார்? சரி, 1 2
3 4 5 சரி அடுத்தது debug this code, determine the score. There is a problem worth x points and it has 10 test cases. It is known that x is a multiple of 10. It is known that each test case is worth the same number of points. You pass n test case among them, determine the score that you will get. என்ன சொல்ல வராங்க? x and n points per test case equal to, there is a problem worth x points. ஒரு ப்ராப்ளம் இருக்கு, அதுக்கு 10 பாயிண்ட், it has 10 test cases. It is known that x is a multiple of 10. சரி, இப்போ சப்போஸ் ஒரு ப்ராப்ளம்க்கு 100 பாயிண்ட் அப்படின்னா each test case is worth the same number of point. So 100/10 அப்படிங்கும்போது ஒன்னொன்றுத்துக்கும் 10, ஒரு டெஸ்ட் கேஸ்க்கும் அதே நம்பர் ஆஃப் பாயிண்ட் இருக்கும். அந்த எக்ஸ் வந்து மல்டிபிள் ஆஃப் 10 தான். யூ பாஸ் n test cases among them, determine the score that you will get. இப்போ n டெஸ்ட் கேஸ் வந்து அதில் பாஸ் ஆயிடுச்சு அப்படின்னா எவ்வளோ ஸ்கோர் கிடைக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. சரி, எக்ஸும் என்னும் வாங்கிக்கிறோம். x வந்து டோட்டல் பாயிண்ட்ஸ் ஃபார் தி ப்ராப்ளம், என்னங்கிறது எவ்வளவு நம்பர் ஆஃப் டெஸ்ட் கேசஸ் விச் பாஸ். இப்போ 10 பாயிண்ட்ஸ் இருக்கு, 3 பாஸ் ஆகுது அப்படின்னா நமக்கு 10 பாயிண்ட் மொத்தம். அந்த 10 பாயிண்ட்டை ஒரு டெஸ்ட் கேஸுக்கு x/10 பாயிண்ட். ஸ்கோர் அப்படிங்கிறது பாயிண்ட்ஸ் பர் டெஸ்ட் கேஸ் இன்டு n. கரெக்ட். இப்போ 100 இருந்தால் ஒரு டெஸ்ட் கேஸ்க்கு 10 பாயிண்ட், 10மே பாஸ் ஆகுதுன்னா 100 பாயிண்ட். புரியுதா? ஆரம்பத்தில் கொஞ்சம் குழப்பமாக இருக்கும், ஆனால் திரும்பி பாஸ் பண்ணிவிட்டு இதை புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் லாஜிக்கல் படிக்கணும் அப்படின்னா இதெல்லாம் வந்து புரிஞ்சுக்கணும். ரைட், நமக்கு அவுட்புட் இப்படி வரணும், நமக்கு இப்படி வந்துருக்கு. பார்த்தோன்னே நமக்கு தெரிஞ்சிடுச்சு இங்கே டபுள் ஸ்லாஷ் தான் பிரச்சனை, இன்டீஜர் வராமல் டெசிமல் வந்துடுச்சு. 1 submission 1 2 3 கரெக்ட்னு வந்துடுச்சு. ரைட்டு. அடுத்தது debug this code. Population. There were initially x million people in a town, out of which y million people left the town, z people immigrated. ஸோ x இருந்தாங்க, y போய் இப்போ z உள்ள வந்துட்டாங்க. டிட்டர்மைன் தி ஃபைனல் பாப்புலேஷன். எக்ஸில் இருந்து ஒய்யை மைனஸ் பண்ணிட்டு இசடை ஆட் பண்ணிடணும். அதுதான் கரெக்டா? எக்ஸில் இருந்து ஒய்யை மைனஸ் பண்ணிட்டோம். டோட்டல் பாப்புலேஷன் ஈக்குவல் டு டோட்டல் பிளஸ் இசட் இல்லையா? இசட் உள்ள வந்துட்டாங்க. இதுதான் டோட்டல் பாப்புலேஷனாக இருக்கும். நம்ம ரன்னே பண்ண வேண்டாம், கரெக்டாக இருக்கணும். அது கரெக்ட் ஆன்சர் சொல்லிடுச்சு. ஓகே, சூப்பர். ஸோ இதான் வந்து லாஜிக்கல் கொஸ்டின்ஸ், டிவிஷன். ஸோ இது வரைக்கும் மல்டிப்ளிகேஷன், அடிஷன், சப்ட்ராக்ஷன், டிவிஷன் பார்த்துருக்கோம். தொடர்ந்து பார்த்துட்டே இருங்க. குட்டி குட்டியாக லாஜிக் ப்ராப்ளம் சால்வ் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களால் முடியும். சின்னதாக சால்வ் பண்ணி சின்ன ஸ்டெப்ஸாக வைங்க. கற்போம், கற்பிப்போம், மீண்டும் சந்திப்போம்.